டெய்லரிங் தமிழ் உறவுகளுக்கு இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸோட தொடர்ச்சியை பார்த்துருவோம். இது வந்து சேரீலேருந்து எடுத்த ப்ளவுஸ். இது நுனி பகுதியில் இந்த மாதிரி ஆப்பிச்சுக்கும் சற்று குறைவான அகலத்தில் கரை இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம கைப்பீஸ் இணைக்கலான்றதை பார்த்துடுவோம். அதுக்கு முன்னாடி கைப்பீஸ் வந்து பத்தலை, அதனால் பற்றாக்குறை இருக்கிறதுனால இணப்பு போடுறோம். இந்த இணப்புக்கு டபுள் தையல் கொடுத்துக்கணும், ரப் கொடுத்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த இணப்பு வந்து கை பாகத்தோட பின்பகுதியில் வர மாதிரி நம்ம இணைக்கணும். இணைச்சிக்குவோம். முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நிறைய தகவல் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உள்ளே போய்ட்டு இருக்கிற வீடியோலாம் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி டபுள் தையல் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சில கரை அமைப்பெல்லாம் நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி பற்றாக்குறை வரப்பது இயல்பு, அதை தவிர்க்க முடியாது. பாருங்கள், இப்போது இதுக்கு உண்டான லைனிங் பீஸை நம்ம ஷார்ப்பாக எடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ராலாம் 1 இன்ச்செலாம் விட தேவையில்ல. ஷார்ப்பாக எடுத்ததுனால இப்போ நுனி பகுதியில் 1/4 இன்ச் அகலத்துக்கு மடித்து ஒரு தையலை கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சரியாக நம்ம அந்த குடஞ்ச பாகம் எதிராக வர மாதிரி முதல்ல தையலை கொடுத்துக்கணும். சரியாக 1/4 இன்ச்சு போதுமானது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது மேலே அப்படியே அந்த கைப்பீஸை வச்சு நம்ம இணைக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து எதிராக இருக்கணும் குடஞ்ச அமைப்பு, இல்லைனா டோட்டலாக தவறாயிடும். இங்கே பாருங்கள், அப்படியே மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நுனி பகுதியில் ஒரு தையல் கொடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இந்த கரைக்கு உண்டான மேட்சான நூலை இருந்தால், நீடில் இருந்தால் போட்டுக்கலாம். நூல் அந்த கலர் நூல் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தொடர்ச்சியாகவே தையல் போட்டுக்கலாம். ஆனால் அந்த கலர் நூல் வரும்போது தான் நல்லாயிருக்கும். ஒரே தையல் ஷார்ப்பாக சுருக்கம் இல்லாமல் கொடுத்துக்கணும். பாருங்கள், இந்த இணைப்பு வந்து நான் பின்பகுதியில் வர மாதிரி செஞ்சுருப்பேன், கவனிச்சிங்கன்னா தெரியும். பாருங்கள், இது வந்து முன்பகுதி இப்போது ஆரம்பிக்கிறது. இப்போது பின்பகுதியில் அந்த இணைப்பு போயிடும். இந்த தையல் நல்லா எட்ஜில் வர மாதிரி போட்டுக்குங்க. நல்லா சுருக்கம் இல்லாமல் தைக்கணும். இப்போது சப்போர்ட் தையல் சுற்றி கொடுக்க போகிறோம். இது வந்து பீஸ் கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுனால மேல் பக்கம் கொடுக்கலாம், உள்பக்கம் கொடுக்கலாம். நான் உள்பக்கமே கொடுத்துக்கிறேன். உள்பக்கம் கொடுக்கும்போது மேல் பீஸ் வந்து சுருங்காமல் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஷார்ப்பாக, லைட்டாக கூட சுருக்கம் வரக்கூடாது, அந்தளவுக்கு தைக்கணும். பாருங்கள், இப்போது இன்னொரு கையை தைச்சிக்குவோம். எப்படி தைச்சாலும் நீங்கள் மேலே வச்சு தையுங்க, இல்லை உள்ளே வச்சு தையுங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சுருக்கம் வரக்கூடாது. மேலே வச்சு தைக்கும்போது உள்ளார இருக்கிற லைனிங் சுருங்கக்கூடாது. அதுமாதிரி உள்ளார இந்த மாதிரி தையல் போடும்போது மேலே இருக்கிற பீஸும் சுருங்க. பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டை வந்து நான் பின்பக்கமே திருப்பி விடுவேன். அது முன்பக்கம் திரும்பக்கூடாது, பேக் சைட்லேயே திரும்பி விடணும். அதாவது ஜாயிண்ட்டும் பேக் சைடில் வரணும், அந்த இணைப்பு பகுதியும் பின்பக்கம் நோக்கி தான் திரும்பணும். இப்போ ஷார்ப்பாக லைனிங்க்கு ஏற்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியாக கட் பண்ணணும், லைனிங்கை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணியாச்சு. இப்போது அங்கே அந்த மாதிரி மடித்து ஹாம்கோல் இணைகிற இடத்துல முன்ன பண்ணியிருந்தால் அதை லைட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி சென்டர் பாயிண்ட் மறுபடியும் ஒரு அடையாளம் போட்டுக்குவோம். இப்போது இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இப்போ கட் பண்ண பாருங்கள், அந்த கைப்பீஸ் அப்படியே வச்சு ஷார்ப்பாக ஒரே அளவில் வர மாதிரி எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன பின்ன போகாமல் எடுக்கணும். இதெல்லாம் அனுபவத்தில் உங்களுக்கு வந்துடும். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல.
முதல்ல உங்களுடைய ப்ளவுஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எளிமையாக கற்றுக்கலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் அந்த சேனலில், தொடர்ச்சியாக வாங்க. பாருங்கள், கைபீஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.